நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மாஸ்டர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பிக் சைஸ் வந்து வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. எப்படி வெட்டுறது, என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அளவு எடுக்கிறது எப்படிங்கிறத நான் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அதே சேம் நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கங்க. இல்லை உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குனாலும் சரி, ஓகே தான். டாட்லாம் எப்படிலாம் வந்து கரெக்டாக வைக்கணும், என்ன ஏதுங்கிறத நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பிக் சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 48 சைஸ், அதாவது 48 சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, மார்க் பண்ணுறது, டாட்டு எல்லாமே தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதாவது இதுக்காக தான் சொல்லியிருக்காருங்கிறது உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு எதனாலங்கிறது லாஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது தெரிவிங்க. நான் உங்கள் மாஸ்டர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக இங்கே பாருங்கள், ஒரு 1.5 மீட்டர் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து லைனிங் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் எடுத்துருக்க இந்த சைஸுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எப்படிலாம் கட் பண்ணுறங்கிறது பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலில் இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் துணி வந்து வந்துடும். அதாவது வந்து நீங்கள் வந்து இது கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு இப்படி பாருங்க, ஒரு கோடு போட்டுருங்க. இது எப்போ மாதிரி மடி சேர்க்குது, லைனிங் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹைட் வந்து இப்போ நான் வந்து இது வந்து அளவு எடுத்துருக்கிறேன். இவங்க அளவு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக கேட்டுருக்குறாங்க. அதாவது 15.5 கேட்டுருக்குறாங்க. சரிங்களா? இந்த 15.5ல் 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு போய்டும். இப்போ வந்து நான் வந்து 16 வைக்கிறேன். இது ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா 15 வரும். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே நான் ஒரு கோடு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 இருக்குது. நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8.5 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக வந்து லோ நெக்கும் வராது, ரொம்ப க்ளோஸ் வராது. 6.5 தான் நார்மல். இவங்க வந்து நான் 8.5 இன்ச்சு வைக்க போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் 14 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன். அதாவது 18 இருக்குது, நான் இவங்களுக்கு வந்து 14 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 7 14. இப்போ வந்து 1/2 இன்ச்சு வந்து இங்கே ஷோல்டரில், அதாவது ஸ்லீவ்ஸ் வைக்கும்போது இங்கே வந்து தையலில் போயிடும். அதனால் வந்து 7.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஜஸ்ட்டு அளவு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 48. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 48ல் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். 48 இருக்குது. அதாவது உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள்லாம் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். இப்போ இதை வந்து 10 இன்ச்சு வச்சுன்னா அந்த 48 வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 8.5 இன்ச்சுங்கனால இது வந்து நார்மலான அளவு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 48 1 2 நான் 2 இன்ச்சு மட்டும் தான் சுற்ற அளவு அதிகமாக வைக்கிறேன். அப்போ தான் ஃபிட்டிங் செம்மையாக வரும். இந்த கழுத்துக்கு அளவை நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 இன்ச்சு, சரிங்களா? அதாவது சுற்றளவில் 50 வருது. 48 + 2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து டபுளாக போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 25, அதில் பாதி 12 வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 12.5 இன்ச்சு, இந்த 12.5 இன்ச்சுங்கிறத நம்ம வந்து ஃபினிஷிங்க்கு வைக்க போகிறோம். இங்கேருந்து உங்களுக்கு சும்மா நான் காட்டுறேன். இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து ப்ளஸ் வைக்கணும். 12, 13, 14, சரிங்களா? இப்போ 14 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் இதை போட்டுட்டீங்க, 14 இன்ச்சு வச்சு. இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த மெத்தடெலாம் வருமோ நீங்கள் அப்படி கட் பண்ணி பழகிங்க. ஏன்னா நிறையா மெத்தட் இருக்குது. என்னோட அனுபவங்களை உங்களுக்கு வந்து தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். இப்படியும் வெட்டலாம், அப்படியும் வெட்டலாம். உங்களுக்கு கை எது செட் ஆகுதோ அப்படி பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 14 இன்ச்சு, அதாவது நமக்கு தேவையானது 12.5. 1.5 இன்ச்சு நம்ம அதிகமாக துணி விடுவோம் தெரியுங்களா? அதுக்காக நீங்கள் இப்படி வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இது வந்து சும்மா டம்மியாக தான் நீங்கள் போடுறீங்க, சரிங்களா? இது வந்து கணக்கு இல்லை, ஒரு கணக்குக்காக சொல்ல வரேன். இவ்வளோ இப்படி தான் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கணக்கு வைக்க போகிறீங்க. இப்போ வந்து ஆம்கோல் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது 21 சுற்றளவில் அவங்களுக்கு தேவை. அப்போ 21னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? பாதியாக போட்டிங்கன்னா 10.5 இன்ச்சு வரும். நல்லா புரிஞ்சுங்க, பாதியில் 10 வரும். அப்போ நம்ம 1.5 இன்ச்சு இங்கே துணிக்காக எக்ஸ்ட்ரா விடுவோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 10 + 1.5 11 12. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? 10 11 12. இதில் வந்து 12 இன்ச்சு வந்து நம்ம சுற்றளவில் ஆம்கோல் அளவு எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? மேலே வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இப்படி வாங்க, இப்படி வருங்க, இப்படி பாருங்க. இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இப்படி வச்சுங்க. 12 இன்ச்சு வந்து பாருங்கள் எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 12 இன்ச்சு வந்துருச்சு, சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து
அழகாக மார்க் பண்ணிங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக 12 இருந்துச்சு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதே மாதிரி வெட்டி பழகிட்டீங்க, இது உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கோடு தேவையில்ல. இங்கே பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா பாருங்கள் ஆர்எம்கால் வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு குழப்பிட்டுலாம் இருக்கவே தேவையில்ல. இது ஈஸியான மெத்தடு, தெரிஞ்சுங்க. இது எல்லா சைஸுமே நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். பல வழிகளில் கட்டிங் பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். மெயின் வந்து கட்டிங் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட்டிங் செம்மையாக வந்துடும். ஓகேங்களா, இப்போ 12 வந்துச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸு 3 இருக்குது. இங்கே பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். 43 அவங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து அவங்களுக்கு தேவை. சரிங்களா, 43 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி வந்து போடுங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இப்படி போடுங்க. 11.75 வரும். சரிங்களா, அது 10.75 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11ஓட கணக்கு வச்சிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். புரியுங்களா, இங்கே 11 கணக்கு வச்சிங்க. இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு நீங்கள் வந்து அதிகமாக வைக்கணும். புரியுதுங்களா, 11ங்களா, 1 2 2.5 13 வரும். இங்கே பாருங்கள், 13 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த கோடு மறந்துடுங்க, இதுதான் நம்ம போடுறோம். ஏன்னா உங்களுக்கு இப்படி பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த கோடு போட்டேன். கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்படி பாருங்கள், அதாவது அவங்களோட ஷோல்டர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிங்க. நீங்கள் சின்ன ஷோல்டர் வைக்கலாம், பெருசு வைக்கலாம், எவ்வளோ வேணும் வைக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வைக்கிறேன். இப்படி பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க, 3 இன்ச்சு வைக்கிறேன். இது ஃபினிஷிங்கில் 2.25 வந்துடும். ஓகே, இல்லை சின்னதாக வேணும் சின்னதாக வைக்கலாம். நான் வந்து 2.25 வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கழுத்து வந்து நான் உங்களுக்கு 8.5 இன்ச்சு சொல்லிக்கிறேன். இது பாருங்க, இங்கேருந்து இங்கே வந்துங்க 8.5 இன்ச்சில் இங்கே இப்படி பண்ணிங்க. இப்போ இங்கே 6 வச்சோம்னா நம்ம வந்து இன்னொரு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது 2 இன்ச்சு தான் நான் ப்ளஸ் வச்சுருக்கேன். இன்னும் 2 இன்ச்சு வச்சோம்னா தான் ஃபிட்டிங் செம்மையாக வரும். ஏன்னா நெக் வந்து 8.5 வருது. இல்லை நான் வந்து இப்போ வந்து லோ நெக் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நான் 12 வைக்க போகிறேன், 11 வைக்க போகிறேன், 10 வைக்க போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த 2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லை. அதாவது 48 சைஸ் உங்களுக்கு என்ன வருதோ அதே நீங்கள் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது 48 சைஸ் உங்களுக்கு பாடி இருக்குதுன்னா அந்த 48 நான் எப்படி நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சோன்னா அந்த 2 இன்ச்சு வைக்க தேவையில்லை. அந்த 2 இன்ச்சு வைக்காமல் 48க்கு உண்டானதை நீங்கள் ஃபினிஷிங்கில் இந்த 1.5 இன்ச்சு மறந்துடுங்க. ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து 48னா இந்த 48 இங்கே வர மாதிரி நீங்கள் வைக்கணும். 48னா எவ்வளோன்னு இங்கே பாருங்கள், அதாவது இப்படி வைக்கணும். 12 ஆச்சுங்களா, 12 4 போட்டிங்கன்னா 48 கணக்கு வந்துடும். இந்த 48 தான் நீங்கள் வைக்கணும். அதாவது நெக்கு வந்து உங்களுக்கு 11 12 13 இதுக்கு இங்கேயில் நீங்கள் லோ நெக் எவ்வளோ போனாலும் சரி நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, இது 8 இருக்கனால நான் ஒரு 2 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன். இல்லை நான் கீழே இறக்குவேன் அப்படின்னா என்னவோ அதான் வைக்கணும். இல்லை 6.5 இன்ச்சு நான் வைக்கிறேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுற்றளவில் 4 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். 48 வருது அப்படின்னா பாடியோட சுற்றளவில் 4 இன்ச்சு நீங்கள் அதிகமாக வைக்கணும். உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். நீங்கள் இல்லை அது வச்சு எனக்கு டைட்டாக தான் ஃபிட்டிங் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 விட வைக்கலாம். புரிஞ்சுங்களா, 4 மினிமம். இல்லை எனக்கு கொஞ்சம் லூஸ் தேவைப்படுதுன்னா 5 வைக்கலாம். புரிஞ்சுங்களா, புரியுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லிட்டு வரேன், பார்த்துங்க. புரிஞ்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 8.5 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். லோ நெக் வந்து போடணும்னா அது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோவில் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், இதே அப்படி மார்க் பண்ணிங்க. நெக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பம் மாடல் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக தைக்க போகிறேன், இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரவுண்டு மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீ நெக்கு பா நெக்குலாம் போங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து மாடலாக போயிட்டீங்கன்னா ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுங்க. இது கோட்டுக்குள்ளேயே அழகாக வந்து வெட்டுங்க. அழகாக வந்து நமக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் அழகாக வெட்டுங்க. இதே வந்து 2x2 நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 1.5 மீட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதை வாங்கிக்கிங்க. ஏன்னா பெரிய சைஸ் மாடலில் ஒரு மீட்டரில் வந்து கண்டிப்பாக முடியாது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க் போட்டுங்க. இப்போ வந்து இந்த நெக் வந்து நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம், ஏன்னா மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பிக் சைஸ் வருது அப்படின்னா, ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்கிறேன், கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். அப்படி புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் போடுறதா பார்த்தீங்களா, இந்த சைஸ்க்கு பத்தலை, புரியுதுங்களா? இப்போ வந்து இன்னும் துணி வந்து நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்ல வரேன் இது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல பத்தலை, இந்த இடத்துல பத்தலை. இந்த துணியை வந்து நல்லா போட்டு கிராஸ் பண்ணி கட் பண்ணும்போது துணி அதிகமாக தேவைப்படும். 1.5 மீட்டர் பத்தாது, 1.25 மீட்டர் தேவைப்படும். இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட போகிறோம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி போட்டுக்குங்க ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு. கிராஸ் கட்டிங்கன்னா துணி அதிகமாக வரும், அது மைண்டில் வச்சுக்கோங்க மெயினாக. இது வந்து லைனிங்னால கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக இருக்குது. இதே வந்து எனக்கு 2 பைட் இருக்குதுங்க, கிராஸில் போட்டால் எனக்கு சரியாக வருதுங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். இல்லை மேலே கொஞ்சம் லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குன்னா, ஏதாவது பிட் இருந்ததுன்னா அந்த பிட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தச்சுட்டு விட அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள், செம்மையாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேலே போட்டோம். இது வந்து அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி கரெக்டாக அது மேலேயே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், ஸ்கேலை தள்ளி வச்சுக்கணும், கலைஞ்சி தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இந்த கோடுக்கு பார்த்திங்களா, இதுதான் நம்ம ஃபினிஷிங், அதனால் இது கரெக்டாக இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டுங்க. கரெக்டாக இந்த இடத்துல இப்படி ஸ்கேலை வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க. நெக் இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக கோடு போட்டுங்க. இப்போ வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இது நல்லா தெரியுங்கிறதுக்காக தெளிவாக அப்படி போட்டுங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மார்க் பண்ண பார்த்திங்களா, ஸ்கேலை கரெக்டாக வச்சுங்க, இப்படி மார்க் பண்ணிங்க. ஸ்கேல் அளவுக்கு இப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 3/4 இன்ச்சுக்கு இப்படி ஸ்கேலை வச்சு இது மார்க் பண்ணிங்க. இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடணும். இந்த 3/4 இன்ச்சுங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூஸ் வரும், அதனால் இந்த 3/4 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டைட் கொடுக்கும், இந்த ஷோல்டர் இறங்காது. அதாவது நெக் வந்து அழகாக வந்து அப்படியே உட்காரும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், அப்படியே உட்காரும். இல்லைன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வரும், ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வரும். அதனால் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அதாவது இந்த பட்டி வருது பார்த்திங்களா, இது வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 9.5 வைக்கிறேன், அதாவது 8.5 இன்ச்சு வந்துடும். நான் வந்து 9.5 வச்சுக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா 6 வரும், கிராஸில் பார்த்திங்கன்னா 7 வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி கட் பண்ணி பழகிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். நான் இப்படி கரெக்டாக வச்சேன்னா 6.5 இன்ச்சு வருது. இந்த 6.5 இன்ச்சுங்கிறது இது நார்மல் தான், இது வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்கேல் எடுத்துக்கங்க, அப்படியே அப்படி வளைஞ்சி எடுத்துக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த யோக் பட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். நீங்கள் வந்து கன்ஃபியூஸே இல்லாமல் வைக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக 4.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஹைட்டு வந்து அதிகமாக இருக்குது, 4.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் 4.25. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாட்டு வருது பார்த்தீங்களா, இது வந்து ஹைட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், எவ்வளோ வைக்கணும் என்ன ஏது எனக்கு தெரியலையே, இது என்னென்ன சைஸ்க்கு எவ்வளோ வைக்கணும் என்ன ஏது தெரியலையே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து பார்த்துங்க, இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிங்க, அதாவது இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு 5 வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக 5 வச்சுங்க, அதாவது 4.25 வரும், சரிங்களா? நீங்கள் 5 வச்சு மார்க் பண்ணிங்க, சும்மா அப்படி மார்க் பண்ணிங்க ப்ளஸ் மாதிரி. இப்போ இதோட ஹைட் வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 15 வச்சுக்கோங்க, சரிங்களா? 15 வச்சு என்ன பண்ணுங்கள், இப்படி பாருங்கள், இப்படி கோடு போட்டுருங்க. இதோட ஹைட்டு உயரம் வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பாருங்கள், கரெக்டாக வந்து
ஒரு 3.25 வச்சுக்கோங்க. இது விட்டுருங்க, 3.25 வச்சுக்கோங்க. இந்த 3.25 கரெக்டாக அப்படி வச்சு இப்படி கோடு போட்டுருங்க. இந்த அகலம் வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள், அதாவது 1.5க்கும் ஒரு புள்ளி அளவுக்கு மார்க் பண்ணிங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி 1.5க்கு ஒரு புள்ளி இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இப்படி வச்சு மார்க் பண்ணிடுங்க. இது வந்து உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் மாறும், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து இது எனக்கு இந்த சைஸில் நான் கட் பண்ணிட்டேன், ஓகே எனக்கு வந்து ஃப்ரண்டில் டைட் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குன்னா கிராஸ் கட்டிங் போடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது கிராஸ் கட்டிங் போட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்தது அப்படின்னா இது லைட்டாக நீங்கள் ஆஃப் இன்ச்சு இறக்கலாம். ஏன்னா ஹைட்டு வந்து ஒரு சிலருக்கு குள்ளமாக இருப்பாங்க, ஒரு சில ஹைட்டாக இருப்பாங்க, அதனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் வந்து வரும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஸ்கேலை வச்சுக்கோங்க, கரெக்டாக அப்படி கோடு போட்டு இங்கே நிறுத்திடுங்க. இப்போ இதுக்கு நேராக இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிங்க, இந்த இடத்துல தான் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள், இதுதான் இந்த இடத்துல தான் நிறுத்தணும். இது தாண்டி வந்துடக்கூடாது, நீங்கள் இது வரைக்கும் வந்துடக்கூடாது. இந்த ப்ளஸ் மாதிரி பார்த்தீங்களா, இந்த இதில் தான் நீங்கள் வந்து தையல் வந்து இங்கே நிற்கணும். இந்த இடத்துல நீங்கள் டார்னிங் பண்ணி நிறுத்தணும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே கொண்டு போங்க, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? ஃப்ரண்ட் வந்து நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். ஒரு சிலர் இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், இப்படி கிராஸாகவும் போகலாம், அது வந்து உங்கள் விருப்பம். அதாவது பாருங்கள், இதையும் சொல்கிறேன், இப்படியும் நீங்கள் வந்து கட் பண்ணலாம், இப்படியும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இப்படியும் பண்ணலாம், இப்படி வளைச்சும் போகலாம், இந்த ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம். அது வந்து எப்படிலாம் உங்கள் கை செட் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணிங்க. இப்படி தான் வெட்டணுமா இப்படி தான் வெட்டணுமாங்கிறது பிரச்சனை கிடையாது, நீங்கள் பார்த்துங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பயமே உங்களுக்கு தேவையில்லை, அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இது வந்து கோட்டுக்குள்ளே கரெக்டாக வெட்டிடுங்க. இது வந்து கரெக்டாக கோட்டுக்குள்ளே அழகாக வெட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோட்டுக்குள்ளே விட வெட்டலாம் ஃப்ரண்ட்டு, புரியுதுங்களா? பேக் வந்து அப்படி இல்லை, வெளி பக்கமாக வெட்டிக்கங்க. ஏன்னா இந்த இடத்துல பிடிக்கும் போது இங்கே கொஞ்சம் போயிடும் துணி, அதனால் வந்து கோட்டுக்குள்ளே வெட்டிக்குங்க. அப்போ தான் இந்த இடம் லூஸ் வராமல் இருக்கும். இங்கே வந்து அர்க்காத் போட்டுக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அர்க்காத் போட்டுங்க. நம்ம மார்க் பண்ணிக்கிற இடத்துலலாம் தெளிவாக வந்து அர்க்காத் போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓட்டையை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, 12 வந்துருச்சு. நமக்கு தேவையானது 12 வந்து கரெக்டாக இருக்குது. அந்த 12 தான் நம்ம வச்சு கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இது வந்து துணி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்லாம் போட்டிங்கன்னா அதிகமாக வர மாதிரி வரும். அதாவது துணி வந்து அதிகமாக இருக்கனால பிரச்சனை இல்லை, கை ஜாயிண்ட் இல்லாமல் தைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு அவங்க கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, 8.25க்கு இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து நீங்கள் அளவு வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலில் நீங்கள் ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு கோடு போட்டுருக்கோங்க. இப்போ வந்து 8.25 இன்ச்சு கை நீளம் வேணும். சரிங்களா, அங்கே பாருங்க 8.25 வேணும். 9.25 வந்து வச்சு மார்க் பண்ணுங்கள், ஏன்னா 1/2 இன்ச்சுக்கு போயிடும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9.25 இருக்குங்களா, ஆப்போசிட்டில் இப்படி வச்சுக்கோங்க. 9.25 வச்சு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 3 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 இன்ச்சு வைக்காதீங்க, 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதாவது நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறும்னு. இது வந்து இவங்களுக்கு வந்து இப்படி கட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்லீவ்ஸ் இந்த இடத்துல, அதாவது ஆம்கோல்கிட்ட ஃப்ளீட் வராமல் இருக்கும், துணி வந்து லூஸ் வராமல் இருக்கும். அதனால் நான் சொல்ல வரேன், உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ முடிஞ்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக பாருங்கள், இங்கே வச்சுக்கோங்க. அதாவது லென்த்து அதிகமாக வரனால நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி விட நேருக்கு நேராக விட வச்சுக்கலாம். சரிங்களா?
ஏன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்லீவ்ஸ்லாம் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இந்த ஸ்கேலை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 இன்ச்சு வேணும். இப்படி பாருங்கள், கரெக்டாக 12 இதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே எப்படி 12 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிங்க பார்த்தீங்களா? அது மேலே இப்படி டேப் வச்சுட்டு வாங்க. கரெக்டாக இந்த இடத்துல வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை ஓப்பன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி பாருங்கள். அதாவது ஒரு நிமிஷம் இருங்க. கை ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 17 வருது. சரிங்களா? 17 இன்ச்சு வந்து கை ஓப்பன் அவங்களுக்கு தேவை. அதாவது 17. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு வருது. அவங்களுக்கு தேவையானது 8.5. நம்ம 1.5 இன்ச்சு இங்கே துணி விடுவோம் தெரியுங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுங்கிறது கரெக்டாக வந்துடும். பாருங்க, 10 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு வச்சு இது மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 1.25 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிங்க. 1.25ல் 1 இன்ச்சு போதும் உங்களுக்கு. இது பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு இப்படி மேலே வச்சு இப்படி பாருங்கள், இப்படியே கரெக்டாக வந்துடுங்க. ஏன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் மாறுங்கும் போது இந்த இடத்துல ரொம்ப போகக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் இப்படி வெட்டும் போது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறைஞ்சி வெட்டிக்கலாம். ஏன்னா ஸ்கேலோட அளவு அவ்வளோதான் கொடுத்துருக்கான். இது பிக் சைஸ்னால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டும் போது கொஞ்சம் கீழேயே நம்ம வெட்டிக்கலாம். இந்த இடத்துல 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து தாண்ட தேவையில்லை. அதாவது இதுக்கு அந்த பக்கம் போயிடலாம். இதுக்குள்ளேயே நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸை நான் எப்படி வெட்டுறேன்னு பார்த்துங்க. இது வந்து அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லைனிங் தான் வெட்டுறோம். லைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து பத்தாமல் போயிடும். அதாவது சேரீயில் ஒரு சிலருக்கு பெரிய சைஸ்லாம் கண்டிப்பாக பத்தாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து ஐடியாக்கள் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுங்க. நான் அந்த மாதிரி தான் சொன்னேன். அதே மாதிரி தான் நம்ம கஸ்டமரே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இல்லை அவங்களால போக முடியல, நீங்கள் தான் போய் வாங்கணுன்னாலும் அதே மாதிரியே நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து 2 துணி வந்து ஒரே மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ண தெரியுங்களா? இங்கே பாருங்க, கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கேயும் 1.5 இன்ச்சில் நிறுத்திடுங்க. இது வந்து கரெக்டாக ஏர்காத் போட்டுங்க. இது வந்து ஃபிட்டிங் செம்மையாக வரும் உங்களுக்கு. இந்த லூஸ் வர்றது யூஸ் வர்றது எதுவுமே வராது உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வந்து பாருங்கள், துணி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இது வந்து டபுளாக போட்டு கட் பண்ணிக்கங்க. யோக் பட்டி வந்து எவ்வளோ வெட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 6 இன்ச்சு வச்சு வெட்டிக்கிங்க. ஹைட் வந்து 6 இன்ச்சு வச்சு வெட்டுங்க. இது வந்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம மடிக்கும் போது ஃப்ரண்ட் வந்து நல்லா பட்டி மாதிரி திக்காக வரும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அகலம் எவ்வளோ இருக்குங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், 8, 12.5. இந்த 12.5 இன்ச்சு தான் நீங்கள் வந்து வச்சு வெட்டணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக 12.5 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வெட்டுங்க. வந்து இதில் மார்க் பண்ண மறந்துட்டேன். கரெக்டாக இதை மார்க் பண்ணிங்க. இப்படி இது வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வராது. போட்டு வளைச்சிக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம் தேவையில்லை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது அப்படியே இப்படி மடித்து இப்படி வாங்க, இப்படி போடுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. 1 இன்ச்சோட மார்க் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வந்துடுங்க. வந்துட்டு இங்கே வருங்க, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இந்த அளவுக்கு வெட்டினாவே போதும். இல்லை டபுள் இருக்குது, நான் அப்புறமா வெட்டிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வெட்டிட்டோம். ஒரிஜினல் வந்து நான் எப்படி போட்டு கட் பண்ணுறேங்கிறது பார்த்து தெரிஞ்சுங்க.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேரீயில் இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக வந்து பத்தாது, இந்த சைஸ்க்கு பத்தாது. இங்கே பாருங்கள், கல் ஹைட்டு இதெல்லாம் இருக்குது, இதனால் பத்தாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்லீவ்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் கண்டிப்பாக வரும் இந்த சைஸ்க்கு. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நீங்கள் வெட்டி எடுத்துருங்க. இதில் ஒரு குத்து மதிப்பாக பாருங்கள், இப்படி வச்சுங்க. ஏன்னா இது வந்து கசாம்சன்றதுனால இது வந்து அயன் பண்ணி தான் தைக்கணும். இந்த துணிக்காக நான் சொல்ல வரேன், புரிஞ்சுங்களா? இதை வந்து நான் சைடில் வந்து கட் பண்ணி நான் தைச்சிக்குவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அயன் பண்ணணும், அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி கையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸு பிக் சைஸுனால இது வந்து சின்னதாக தான் வரும், சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அந்த நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக அப்படி போட்டுருங்க. போட்டுட்டு தெளிவாக அப்படி எடுத்து வச்சுருங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து இங்கே வைங்க. இங்கே வச்சுட்டு இதை இந்த மார்க் பண்ணி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஓரமாகவே நம்ம அடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம வெட்ட தேவையில்ல. இந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாடல் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வெட்டிக்கலாம். இந்த மாடல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை வெட்ட போகிறது கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த நெக் இருக்குது, இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் இதை வெட்டாமல் இந்த மிஷினில் தைக்கும் போது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அர்க்காத்து அதை சொல்கிறேன் பாருங்கள், அப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கனெக்ட் பண்ணி இப்படியே நீங்கள் ஓரமாக வச்சு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் துணி கொடுத்துக்குங்க. இப்போ இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே வந்து அப்படியே ஓரமாக ஒரு துணி ஒன்று கொடுத்து அடிச்சிட்டிங்கன்னா ஸ்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதுக்கு எம்மிங்கே வைக்க தேவையில்ல, அழகாக வச்சு திருப்பி அடிச்சிடலாம், புரிஞ்சுங்களா? இப்போ இந்த சைஸ்க்கு பேக் வந்து இப்படி வெட்டிக்கிங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது சைடில் கொஞ்சம் ஜாயின்ட்லாம் போகிற மாதிரி வரும், அது போட்டுக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஜாயிண்ட் போகிறது வரும், சரிங்களா? இப்போ வந்து ஸ்லீவ்ஸ்க்கு ஜாயின் போகிறதுக்கு இதெல்லாமே சரியாக போயிடும். ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக வந்து பத்தாது, சரிங்களா? யோக் பட்டி அதுக்கெலாம் பத்தாது. இப்போ என்ன பண்ணுங்கள் பாருங்கள், ஒரு பிட்டு வந்து வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி சேம் கலர் கொஞ்சம் பார்த்து மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கிக்கிங்க, சரிங்களா? இப்போ இந்த துணிக்கு வந்து நீங்கள் சில்க் காட்டன் வாங்கிக்கலாம், இல்லை வேறு மாதிரி நீங்கள் துணி வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது இப்படி போட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கங்க. துணி வந்து கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பமாகவே இருக்கும். என்ன துணி பத்தில் இந்த சைஸ்க்கு அப்படின்னு குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துணி வந்து கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா குழப்பத்திலே தான் இருக்கும், உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சரியாக வராது. இப்போ வந்து ஃப்ரெண்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ யோக் பட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இதுலேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 6 மீட்டர் வாங்கி கொடுத்துருங்க. அதுலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யோக் பட்டியை கொஞ்சம் பத்தாமல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் பத்தலை. அதனால் இங்கே இருக்கிற பிட்டை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பிட்டோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பிக் சைஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உடனே முடியாட்டி மறுநாளோ இல்லை எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறதோ நான் கண்டிப்பாக வந்து போடுவேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக எல்லாமே ஒவ்வொரு வீடியோவும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் நான் உங்கள் மாஸ்டர் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு லைக் மட்டும் போட்டு உங்களோட